ஹாய் வணக்கம், நான் தான் உங்கள் எஸ்கேகே மீடியா பேசுகிறோம். சுமார் ஒரு 6-7 மாதமாட்ட எந்த ஒரு ஏர்னிங் ஆப்ஸும் போடல, எந்த ஒரு ஏர்னிங் வெப்சைட்ஸுமே போடல. ஏன்னா எதுவுமே அந்தளவுக்கு எதுவுமே ஈடுபாடு எதுவுமே எனக்கு ரொம்ப ஈர்க்கிற அளவுக்கு எதுவுமே பண்ணாத ஒரே ஒரு காரணத்துக்காக நான் எந்த ஒரு வெப்சைட் ஆப்ஸ் எதுவுமே நான் இன்னும் போடவே இல்லை. இன்னும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஆப் பார்த்தேன். அது ஒரு ட்ரேட் ஆப் தான். ஆனால் ரொம்ப எல்லாருக்குமே விளம்பரம் அடிக்கடி அந்த ட்ரேட் ஆப் வந்துக்கிட்டே இருந்திருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்தது, நானும் ரொம்ப நாளாக கண்டுக்கல. திடீர்னு இந்த புதுசாக அந்த எதுக்கு நம்ம இந்த ஆட் எதுக்கு ட்ரேடு கொடுத்துட்ருக்குறாங்க, நம்ம எதுக்கும் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாமே இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன். ரொம்ப செமையாக இருந்தது. நீங்களும் வேணால் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள், கீழே லிங்க் கொடுக்குறேன். ஆனால் அந்த ஏர்னிங் ஆப்பில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ண முடியாது. இன்வைட் பண்ணாலுமே உங்களால் ஏர்ன் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மட்டும்தான் இருக்குது அந்த ஏர்னிங் ஆப்பில். நாளைக்கு ஒரு ஏர்னிங் வெப்சைட் போட போகிறேன். சாப்டூஸ் மூலயமா தான் வர்றது. அந்த வெப்சைட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் பாருங்கள், அப்படி பிடிக்கலைன்னா நீங்கள் விட்டுருங்க. நாளைக்கு அந்த வீடியோ நான் கண்டிப்பாக போட்டேன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் தந்திருப்பேன். அப்படி நான் போடலைன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்க மாட்டேன். அப்போ நான் அந்த வீடியோ கீழே கொடுக்க மறந்துட்டேன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே வேறு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுசாக இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். அப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களால் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் வச்சுக்கோங்களேன். எனக்கே இந்த ஆப்பை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சுமார் 2-3 மணி நேரமாட்ட இந்த ஆப்பை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு படாத பாட்டு பட்டுட்டு உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தெளிவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த வீடியோவே நான் மேக் பண்ணலான்னு ஒரு ஐடியா எனக்கு வந்தது. OLYMP ட்ரேடை பற்றி நீங்கள் இன்னும் இந்த ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. சும்மா இமெயில் அக்கௌண்ட், பாஸ்வேர்டு, ஃபோன் நம்பர் அது மட்டும் போட்டால் போது. இமெயில் அக்கௌண்ட்டுக்கு ஒரே ஒரு வெரிஃபிகேஷன் வரும். நான் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நான் லாகின் மட்டும் பண்ணிக்குவேன். அவ்வளோதான், நான் பண்ணி முடிச்சிட்டேன். லாகின் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு டுட்டோரியல் வீடியோ இருக்கும். அதுக்கடுத்தது சின்னதாக டுட்டோரியல் மாதிரி சொல்லுவானுங்க. அது நீங்கள் படித்து பார்க்கலாம். பெருசாலாம் ஒன்றும் தேவையில்லை. அப்பா டவுன் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் $100 $100 போட்டிங்கன்னா $150 வரும். நீங்கள் சம்பாதிக்க முடிஞ்சதுன்னா அது டாப் மோஸ்ட் $180 வரும். அதையும் தாண்டி போச்சுன்னா $199 வரும். ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு ட்ரேடு அப்படியே காமிச்சிட்ருப்பாங்க. உங்களோட ட்ரேடு ஏற்ற இறக்கங்களை வந்துட்டுருக்குது பாருங்கள். எவ்வளோ இறக்கங்கள், எவ்வளோ ஏற்றங்கள் நிறையா இருக்குது. நீங்கள் அந்த ஏற்ற இறக்கத்தில் சம்பாதிக்கிறது தான் இந்த ட்ரேடு மார்க்கெட்டு. கீழே 57% கொடுத்துருக்குறாங்களே, அதுதான் உங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டு. இப்போ 61% மாறி இருக்குது. இப்போ நான் அப் கொடுத்துருக்கேன். 1 நிமிஷம் டைம் வச்சு $1 போட்டிருக்கேன். அப்போல பணம் வந்துருச்சுன்னா பணம் வந்துடும். அப்படி பணம் வந்ததுன்னா எனக்கு $1.61 வரும். ராசாத்தி வந்துரு அப்படியே வேகமாக வா. நீங்கள் 1 நிமிஷம் 2 நிமிஷம் அந்த மாதிரி டைம் கேப் மட்டும்தான் வைக்க முடியும். நீங்கள் அதிகமாகலாம் உங்களால் வைக்க முடியாது. 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் வேணும்னா வச்சுக்கலாம். 1 நிமிஷம், 3 நிமிஷம், 5 நிமிஷம், 10 நிமிஷம், அதுக்கடுத்தது 1 மணி நேரம், 2 மணி நேரம், 1 டே. அவ்வளோதான் இதில் முதல்ல இதில் இருக்கிறது. அதுக்கடுத்து ரெண்டாவது இதில் பார்த்தோம்னா உங்களுக்கு வேணுங்கிற டைம் வச்சுக்கலாம். ஆனால் வேணுங்கிற டைம் வைக்கிறது 1 மணி நேரத்துலேருந்து ஆரம்பிக்குது. மேபி ஒரு நாள் கூட 24 மணி நேரம் வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். 24 மணி நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச எவ்வளோ நேரம் வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் நான் இதை எப்படி சொல்கிறேன்னா, இங்கே வரக்கூடிய அந்த 61% தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அப்பாடா, ஏதோ 1.67% கிடச்சிருக்குது. கீழேயும் பார்த்தோம்னா 67% கொடுத்துருக்காங்க. நம்ம $1 போட்டோம்னா 67% லாபம் வரும்னு அர்த்தம். இப்போ லைவ் அக்கௌண்ட்டில் பார்த்தோம்னா நம்ம காசு கட்டி விளையாடுறது எவ்வளோ போயிட்டுருக்குது பாருங்களேன். இதுதான் இதில் வரக்கூடிய அமௌண்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தோம்னா 69%, அதுக்கடுத்து 88% அப்படி கொடுத்துருக்குறாங்க. வேணும்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா நம்ம விட்டுறலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா நிறைய ஹவு டு ட்ரேடு, எஜுகேஷனு, மேக் அ டெபாசிட், வித்ட்ரா, மை ட்ரேடு, ப்ரொஃபைலு, குட் செட்டிங்ஸு, கிளைண்ட் சப்போர்ட், லீகல் இன்ஃபர்மேஷன், அபவுட் செட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா போய் பார்த்துக்கலாம். பெருசாக அதில் ஒன்றுமே இருக்காது. இப்போ விஐபி ப்ரீமியம்னு என்னென்னு பார்க்கலாம். இது கொஞ்ச நேரத்துக்கு இப்படி தான் லோட் ஆகும். டக்குன்னு உள்ளே போயிடணும், பார்த்துக்கோங்களேன்.
எப்போ எத்தனை வாட்டி போனீங்கனாலும் நீங்கள் இந்த மாதிரி தான் லோட் ஆகிட்ருக்கும். நீங்கள் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய சில வெப்சைட்ஸ்லாம் தந்துருக்குறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னாவே நம்ம பேடிஎம் பேபால்லாம் இல்லை, நேற்று பார்க்கும்போது பேபால் இருந்தது, பிட்காயின்லாம் இருக்குது. நீங்கள் கார்டு போட கூட இது பண்ணிக்கலாம். விஐபி ப்ரீமியம்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் 5000 போட்டிங்கன்னா 2500 வரும். தட் மீன் 5000 போட்டிங்கன்னா 2500 சேர்த்து 7500 வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நிறையவே கொடுத்துருக்குங்க. விஐபி ப்ரீமியம் பார்த்தோம்னா 2 தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறையா இருக்குது. நீங்கள் 100 போட்டு கூட அது காமனாக 100 போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 போட்டுக்கோங்க. எதுக்கும் உங்களோட இது சேஃப்டிக்கு 5000 போட்டு மொத்தமாக போகிறதுக்கு 100 ஃபஸ்ட்டு போட்டு இது பண்ணி பார்த்துக்கோங்க. அதுவும் என்ன ஒரு 1000 போட்டு, அதாவது 10,000 போட்டு இது பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது வித்ட்ரா பார்த்தோம்னா நான் எதுவுமே பண்ணலை. நான் சும்மா இந்த ஆப்பை டெஸ்ட் மட்டும் தான் பண்ணி பார்த்தேன். நம்மளால் காசெல்லாம் போட்டு இது பண்ண முடியாது. அந்த ஒரு காரணத்தினால நான் காசு போடல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. மினிமம் $10 நீங்கள் சம்பாரித்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். வேறு என்ன இருக்குது? வேறு செட்டிங்ஸ் தான் இருக்குது. செட்டிங்ஸில் பார்த்தோம்னா அவ்வளோக்கா எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேணும்னா இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, வேணாம்னா இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அதுக்கடுத்து நான் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். நாங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணலாம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அந்த சோசியல் மீடியாவுக்கு நாங்கள் இன்னும் எந்த ஒரு பேருமே வைக்கல. அந்த சோசியல் மீடியாவில் அப்படி என்ன அட்வான்டேஜ் இருக்குதுன்னா, எந்த ஒரு அட்வான்டேஜுமே இல்லை. எல்லா சோசியல் மீடியா மாதிரி தான். அதில் நாங்கள் என்ன பெருசாக இது செய்ய போகிறோம்னா, அதில் வந்து நாங்கள் ஃபேஸ்புக்கோட கலவையும் வாட்ஸ்அப்போட கலவையும் எல்லா சோசியல் மீடியாஸோட கலவையும் தான் நாங்கள் வச்சுருக்கோம். அதுக்கு மட்டும் இல்லாமல் டிக்டாக்கோட கலவையும். நாங்கள் ஏன் அந்த மாதிரி டிக்டாக்கோட எல்லாத்தோட கலவையும் நாங்கள் வச்சுருக்கோம்னா, ஏதாவது போர்க்கிது நடந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக அந்த நாட்டுக்காரங்களுக்கு மட்டும்தான் அட்வான்டேஜே இருக்குது. நம்மளுக்கு எந்த ஒரு அட்வான்டேஜுமே இல்லை. அதுவே நம்ம இந்தியாவோட இதுவாக இருந்ததுன்னா மற்ற நாட்டுக்காரங்களும் யூஸ் பண்ணுவாங்க, அதே நேரத்தில் நம்ம நாட்டுக்காரங்களும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஏர்னிங்ஸ் வரும். அந்த ஏர்னிங்ஸை வச்சு நம்மளோட நாட்டுக்கு நம்ம எந்த ஒரு நல்லது வேணால் பண்ணலாம். அதுக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள். யாராவது நீங்கள் உங்களால் ஒரு HTML ஹேக்கராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் எங்ககிட்ட சொல்லுங்கள். அதை செக்யூர் பண்ணுற அளவுக்கு நம்ம வேணால் ஷேர் போட்டுக்கலாம். அந்த ஒரு நல்லெண்ணம் இருக்குது. உங்களுக்கு அந்த நல்லெண்ணம் பிடிச்சிருந்துன்னா நீங்கள் எங்களோட கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய கான்டாக்ட் நம்பர் வீடியோ ஸ்டார்டிங்லேயே இருக்குது, எண்டிங்லேயே இருக்குது. வேணும்னா எடுத்துக்கோங்க.